நாளாச்சு அழகாபுரி ஜமீனை வெல்கம் பண்ணி. அழகாபுரி ஜமீனை வெல்கம் பண்ணிடலாமா? இன்னைக்கு அழகாபுரி ஜமீனுக்கு நிறைவு நாளாக இருந்தாலும் அவருடைய பர்த்டே கொண்டாடுறதுக்கு சதீஷ், சுஜாதா அண்ட் தீபா அழகாபுரி ஜமீனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்.
ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 டா 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 லா 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 டா டா லா 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 ஓ ஓ ஓ லா 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 நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆராதனா ரீமேக் தமிழில் வந்து சிவகாமியின் செல்வன் இந்த படத்துலேருந்து எங்கள் மேடையில் நாங்கள் அதிகம் ஒளிபரப்பாத இது வரைக்கும் போடாத பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். பிழையதாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த சாங்கை நாங்கள் போடுறோம். சாகர் ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்.
பாட்டு பாடுறதுக்கு நாராயணன் வரவேற்கிறோம். அண்ணன் ஒரு கோவிலா தங்கை ஒரு தீபமன்றோ அண்ணன் ஒரு கோவிலா தங்கை ஒரு தீபமன்றோ அன்று சொன்ன வேதமன்றோ பேராசமன்றோ அண்ணன் ஒரு கோவிலா தங்கை ஒரு தீபமன்றோ பொன்னை வைத்த இடத்திலே பூவை வைத்து பார்ப்பதற்கு பொன்னை வைத்த இடத்திலே பூவை வைத்து பார்ப்பதற்கு நம்பி யாரும் உண்டோ இன்னும் ஒரு சொந்தமுண்டோ நம்பி யாரும் உண்டோ இன்னும் ஒரு சொந்தமுண்டோ அதன் பேராசமன்றோ அண்ணன் ஒரு கோவிலென்றார் தங்கை ஒரு தீபமன்றோ தொட்டிலிட்ட தாயும் இல்லை தோளிலிட்ட தந்தை இல்லை தொட்டிலிட்ட தாயும் இல்லை தோளிலிட்ட தந்தை இல்லை கண்ணிழந்த நேரம் முதல் கை கொடுத்த தெய்வமன்றோ அதன் பேராசமன்றோ கண்ணன் மொழி நீலை என்று கற்றல் வந்து சொன்னான் கண்ணன் மொழி நீலை என்று கற்றல் வந்து சொன்னதுண்டு கண்ணன் மொழி எனக்கு அண்ணன் மொழி நீலை அதன் பேர் பாசமன்றோ அண்ணன் ஒரு கோவிலென்றார்
நெக்ஸ்ட் பார்ட் பாடுறதுக்கு யோகேஸ்வரன் மேடைக்கு வந்திருக்கிறோம். ஜீ தமிழ் சரிகமப்பா லிட்டில் சான்ஸில் போன சீசனில் 11ல் வந்துட்டு போன பையன். இந்த பையன் இன்னைக்கு பாட போகிற பாட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வயசுக்கு மீறின பாட்டு. இந்த படம் வந்தப்போ அவங்க அப்பாவும் பிறக்கலை. கண்ணதாசனுடைய வைரவரியில் வந்துட்டு பார் மகளை பார் படத்துலேருந்து சோலோ பாட்டெல்லாம் அந்த பையன் பாடுறான். இந்த பாட்டை சின்ன பையன்தான், 9வது படிக்கிறான். எல்லாரும் குற்றங்கள் இருந்தாக்கா வாசலாக நிற்கவே வரும். வேணாம்
இந்த நிகழ்ச்சிக்கு பெங்களூரில் இருந்து நம் தலைவருடைய நிகழ்ச்சியை ரசிப்பதற்காக பெங்களூரில் அடிக்கடி நடிகர் திலகத்தினுடைய புகழை பரப்பிக்கொண்டு போராத குறைக்கு எங்கே நடிகர் திலகம் படம் வெளியானாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு மாலையை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் நமது அருமை அண்ணன் பெங்களூர் ரவி அவர்கள். அந்த மாதிரி நடிகர் திலகத்தின் மீது பற்று உண்டு. அதை நீங்கள் எல்லாருமே யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம். நடிகர் திலகத்திற்கு போட்டிருக்கிற மாலை ஒன்று கனமாக இருக்குதுன்னா அது இவர் போட்ட மாலை தான். 2 லட்சம் ரூபா அந்த மாலை. எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் அவர் கொண்டு இறக்கிடுவார் அந்த மாலையை. அந்த பொறுப்பு எடுத்துப்பாரு. ஆனால் அவருக்கு இந்த பொன்னாடையை போற்றி நாங்கள் கௌரவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக 4 மணிக்கு கிளம்பி விமானத்தில் வந்து நடிகர் திலகத்தினுடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளணும் ஒரு ஆர்வம் இருக்குதுன்னா நம்ம தெய்வத்தின் மீது எந்த அளவுக்கு அவர் பற்று வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ரவின்னு பேர் வச்சாங்களே எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க போல தெரிகிறது. திரு சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அம்மா வந்து வயது வந்து கேட்டீங்கன்னா 87. அவங்க நடைய பார்த்தீங்கன்னா 37. புரிஞ்சுதுங்களா? அவங்க வந்து நம் தலைவரை பற்றி ஒரு 5 நிமிடம் பேச போகிறாங்க. அவங்க மைக்கு கொடுத்தீங்கன்னா 5 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் தயவுசெய்து 5 நிமிடம் பேசணும். எல்லாம் பாட்டை ரசிக்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் தலைவருடைய பெருமையை சொல்லும் பொழுது அதையும் ரசிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தயவுசெய்து 5 நிமிடத்தில் முடிக்குமாறு சிவாஜி மன்றத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சால்வை போட்டுக்கலாம் சேகரா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நடிப்புலக சக்கரவர்த்தி, நடிப்புலக பல்கலைக்கழகம், நடிப்புலக எவரெஸ்ட், உலக மகா மேதை பத்மஸ்ரீ சிவவே சிவாஜி அவருடைய நினைவு நாள். நாம் எல்லாம் அவருடைய பக்தர்கள், ரசிகர்களுக்கு மேல நாமெல்லாம் பக்தர்கள். அப்பேற்பட்ட வள்ளலுக்கு தலைமை ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் யாருன்னா அவர் சிவாஜி ரவிங்கிற ஒரு வள்ளல். ஆனா சிவாஜி வீட்டுக்கு போய் யாரும் பட்னியோட திரும்பினதில்லை, யாரும் வெறுங்கையோட திரும்பினதில்லை. அவர் கொடுத்தது ரொம்ப பேருக்கு தெரியாது. கோவில் கோவிலா யானை கொடுத்தார், கும்பிட்ட கைக்கெல்லாம் பணத்தை கொடுத்தார், வந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தார். நம்மை போல பக்தர்களுக்கெல்லாம் நடிப்பை அள்ளியே கொடுத்தார். எந்த பாட்டை கேட்டாலும் அவர் நினைவில்லாம கேட்க முடியுமா? அவர் ஒரு பல்கலைக்கழகம் ஷோ சொன்னார். தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்த போது, டேய் நீ என்னடா இன்னொருத்தன் பேரால எங்க சிவாஜிக்கு விருது கொடுக்கறது, இன்னமே நடிப்புக்கு விருது கொடுக்கறதுன்னா எங்க சிவாஜி கணேசன் பேரால விருது கொடுக்கு. உண்மை அதுதான். இத்தனை ஊரில் இருந்து ரசிகர்கள், பக்தர்கள், பக்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். பாடும் வானம்பாடியினுடைய அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்று சொன்னால் நாம் எல்லோரும் சிவாஜியினுடைய பக்தர்கள் தானே. அவர் ஒரு பாசக்காரர். சினிமாவில் தான் நடிப்பார், வாழ்க்கையில் நடிக்க தெரியும். அவர் அனுபவமாக நான் பார்த்து ரசித்தவர். அவர் கட்சி தொடங்கின போது தருமபுரியில் அடுத்த அறையில் தங்கியிருந்தார். என்னையும் கணவனையும் சண்முகம் தம்பி கூப்பிட்டு விட்டார். அம்மாடி நீ குமரியன் வந்து அதுக்கெல்லாம் நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குற, என் கட்சிக்கு இலக்கிய நிகழ்ச்சிக்கு வரியான்னு கேட்டார். அண்ணே நான் வர்றேன், பாரதியார் நிகழ்ச்சி பண்ணித்தரேன், ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அண்ணே. என்னம்மான்னாரு.
நான் சொன்னேன், எங்கள் கணேசன் ஈவிகே சம்பத்தோட சேர்ந்து கட்சி ஆரம்பித்த தப்ப நீங்களும் பண்ணிட்டீங்க அண்ணேன்னு சொன்னேன். பொறுமையாக கேட்டாருங்க. அந்த நடிப்புலக இமயம் ஒரு புழு, நான் ஒரு ஈ. நான் சொன்னதை பொறுமையோடு கேட்டார்னா அதுதான் பண்பு. அவருடைய குணத்தை பற்றி சொல்லணுங்க. அவர் நடிப்பை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. மற்ற நடிகருக்கு முகம் நடிக்கும், கண்ணு நடிக்கும், கை நடிக்கும். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு ஒட்ட வச்ச மீசையும் நடிக்கும், வரைஞ்சு வச்ச புருவமும் நடிக்கும். அப்படி ரசித்தவங்க நாம. ஆமாம், நாதஸ்வர கலைஞனா அப்படியே திலானா மோகனம் பண்ண சிக்கல் சண்முக சுந்தரம் அந்த கண்ணை ஊதுறதுலேருந்து கையை அந்த நடிப்பு எவ்வளோக்கியா வரும்? பாட்டும் நானே பாவமும் நானால 9 சிவாஜியை நம்ம பார்க்குறோமே. மிருதங்க வசிக்கிறவனா அப்படியே இருப்பார், மிருதங்க சக்கரவர்த்தினா அப்படியே இருப்பார். குடும்பத்தை ஒரு கோவிலா ஆக்கின நடிகர் அவர். அன்னை கமலாவை தவிர ஒரு நாள் எங்கிட்ட சொன்னார், சினிமாவில் நான் பப்பியோட ஜோடி போட்டிருக்கலாம். நீ கூட ஒரு மேடையில் சொன்ன, ஆண்டவன் கமலாவை முடிச்சு போட்டாலும் நாங்கள் ரசிகர்கள்னா சிவாஜினா பத்மினியோட தான் முடிச்சு போட்டு பார்ப்போம் அப்படின்னு நீ சொன்ன. நான் பத்மினிக்கு தாலி கூட சினிமாவில் கட்டியிருக்கலாம், பாலக்காட்டு பக்கத்திலேருந்து ஒவ்வொரு முதலிரவு காட்சியில் கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு கமலா ஒருத்தி தான். அவன் தான் நடிகன், குடும்பத்தை கோவிலாக்கினார். அவர் ஒரு பாசக்காரர், மேடையை தவிர மற்ற இடத்துல வேடம் கட்டாத நேசக்காரர், பெருந்தலைவருடைய அன்புக்குரிய கொள்கைக்காரர். பெரியவர்கள் அர்த்தத்துக்கு மேல பெருந்தலைவர் என்பதற்கு மேல வேற சொன்னதே கிடையாது. அதனால தான் அவர் நம்ம பெருந்தலைவர் காமராஜரை ஒட்டியே நம்ம அவருக்கு 15ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், இவருக்கு 21ஆம் தேதி நினைவு நாள். இனிமே சொல்லாதீங்க, சிவாஜியை மறந்தாத்தாங்க நினைக்க முடியும், மறக்கவே முடியாதுங்க. சினிமான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் தமிழன் இருந்தாலும் சிவாஜியை மறக்க முடியாதுங்க. மார்லன் பிராண்டோ என்ற ஹாலிவுட் நடிகன் அவன் சொன்னான், சத்யஜித் திரைப்படம் தான் பார்த்துருக்கேன்னா. அவன்கிட்ட சிவாஜியோட கிளிப்பிங்ஸ் போட்டு காமிச்சா டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் என்ன சொன்னா தெரியுமா? நோ சான்ஸ், வி கான்ட் டு, நோ சான்ஸ் ஓடியப்பன். இதே வார்த்தையை தான் சொன்னாராம், நோ சான்ஸ், வி கான்ட் டு, நோ சான்ஸ் அப்படின்னாராம். அவர் என்ன நினச்சிருக்காரு, சத்யஜித் ரேயுடைய வங்காள படத்தை பார்த்து சேரியில் இருக்கிற ஏழை குழந்தைகள் மாதிரி தான் தம இந்தியாவில் இருப்பாங்கன்னு நினச்சிருக்காரு. சிவாஜியுடைய தேசபக்தி, சிவாஜியுடைய தெய்வ பக்தி வேற எந்த நடிகனுக்கும் வராது. அவரை பற்றி நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிருக்கீங்க. பள்ளத்தூர்லேருந்து கூப்பிட்டு இந்த கிழவியை சிவாஜி கணேசங்கிற கடல் தண்ணியை ஒரு கொட்டாங்குச்சியால் எடுத்து கொடுன்னு சொன்னான். எப்படி சார் பண்ணுறது? ஆனால் நம்மளாம் பாட்டை கேட்கணும். சிவாஜியுடைய குணம், சிவாஜியுடைய அடக்கம், அவருடைய பன்முக விரிவு. பக்தனா காலம்பரை பங்க்சுவாலிட்டின்னு சொன்னால் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:55க்கு ராஜராஜ சோழனா கொண்டையை கட்டிக்கிட்டு பட்டுவேஷம் கட்டிட்டு நிற்பாருங்க. வருகிறார் தலைவர் வருகிறார்னு இன்னைக்கு இருக்கிற அறக்குறை எல்லாம் பண்ணுது. 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:45 அங்கே போய் உட்கார்ந்துருப்பார். ஒரு காட்சி நான் பார்த்து மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு கன்னடத்து பைங்கிலியை நினைக்கிறோம். நாங்கள் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தில் என் மகன் ரவி, இந்த சிவாஜிக்கு ரவிங்கிற பேருக்கு ரொம்ப அப்போது விருது கொடுத்தோம். அப்போ என்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க, பாகப்பிரிவினர் படம் எனக்கு பிரசவ வலி வரதா காட்டணும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறார். நான் மேரேஜே பண்ணல, அதுக்குள்ளே எப்படி நான் பிரசவ வலியை காட்ட முடியாது. உடனே சிவாஜி, அம்மாடி கொஞ்சம் பேசாமல் இருந்து டபக்குன்னு படுத்துட்டு பல்ல கடிச்சு இடுப்பை வளைச்சு அவர் பிரசவ வலியை காட்டணும்னு 2 குழந்தைகளை பத்த எனக்கு கூட இப்படி வலி எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. ஒரு ஆம்பளையா இருந்து கூட நடிக்கிற நடிகை சொல்லி கொடுக்கிறேன். அது மாதிரி விளையாடல் புராணம் தர்மிக்கு பொறுப்பில் எடுத்த படத்தில்
நாகேஷ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போ என்ன தெரியுமா சொன்னேன் நாகராஜன்ட்ட, தயவு செய்து நாகேஷுடைய வரியில் ஒரு வரியை கூட கட் பண்ணிடாதே, அவன் என்ன எக்ஸைட் பண்ணிட்டாப்பா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான்னு. அடுத்த நடிகரை பாராட்டுவது, நடிகர்களை தூக்கி விடுவது, நடிப்பவருக்கு உதவுவது, அள்ளி கொடுப்பது, நடிப்பை ஒரு தெய்வ தொழிலாக பார்த்த மனித தெய்வம் நம்முடைய சிவாஜி அவர்கள். நன்றி. பாடுங்க. தேங்க்யூ மேடம். சிவாஜி பற்றி ஷார்ட்டாக கூட ப்ரீஃப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் பிறகு சார்லஸ் ரவி சாரை மேடை வைக்கிறோம் அலாங் வித் தீபா. இப்போ ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ்மா.
பாட்டு பாடுறதுக்கு ப்ரொஃபஸர் சொல்லலாமா இல்லை கிளாசிக்கல் சொல்லலாமா இல்லை எப்படி சொல்லலாம்? மிஸ்ஸஸ் லலிதா மோகன் மேடம் மேடைக்கு வரைக்கணும் ப்ளீஸ். ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி
எக்ஸ்பர்ட் பாடுறதுக்கு சின்னத்திரை நடிகர், பெரிய திரை நடிகர், பல கலெக்டர்கள் பூவிலகம் மோகன் சார் மேடைக்கு இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நடிகர் திலகம் சிவாஜி சார் ஸ்பெஷல்ஸ் இன்னைக்கு. நிஜமாகவே நாம் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சோம். தமிழ்நாட்டில் சிவாஜி சார் பண்ண உலகத்தில் யாருமே பண்ணல. ஹிந்தி ஆர்டிஸ்ட்லாம் இங்கே சிவாஜி சாரை பார்க்காம போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட விஷயம். அதை இன்னைக்கு நம்ம இந்த மேடையில் சிவாஜி சார் சாங்ஸ் நம்ம பாடும் பாடி ராம் சார் அவர் செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது அவருடைய செலெக்ஷன்ஸு. அண்ட் அந்த ட்ரூப்பே ரொம்ப டீசெண்டாக ஒரு மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்குன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். அவங்களுடைய பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மேடையில் இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மேடை ராஜாங்கம் மன்றம் மேடை எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இந்த மேடைக்கு நான் வரேன். என்ன இதில் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸே ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸாக 26 to 28 இயர்ஸாக ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸும் நான் வரேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அவர் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு அவர் முன்னிலையில் அப்படிங்கிறப்போ நிஜமாகவே அவங்க மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் அப்படி தான் வளர்ந்து இந்த மேடையில் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாரையுமே நம்ம பாராட்டி ஆகணும். சாஜன் ராஜ், ட்ரெட் அண்ட் ரைசர்ஸ், டைட்டில் டிவி, R16, MP மேன் பவர் சர்வீஸ், கல்யாண் ஜுவல்லர், சிராஜுதீன் சார், அண்ட் முக்கியமாக அவர் ஊர்க்காரனால சிவாஜி ரவி சார். அவர் ஒவ்வொரு சிவாஜி சார் சாங்ஸ் எங்கே நடந்தாலும் சரி அவங்க சப்போர்ட் பண்ணாமல் அவர் இருக்கவே மாட்டார். நிஜமாகவே அவர் சிவாஜியினுடைய அப்படி ஒரு பக்தர் நம்ம சிவாஜி ரவி சார். அண்ட் ராஜா முகமது சார், கே ரமேஷ் சார், சங்கீத் ஐயர் சார், தேவராஜ் சார், அண்ட் RRR ரமேஷ் சார், கணேசன் சார், ICF பழனி சார், ராஜா சார், நாராயணா சார், நவோஜி சார், வராஹி பிரகாஷ், சார்லஸ் ரவி சார் இங்கே இந்த மேடையில் நான்லாம் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லி தான் நான் இங்கே பாடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. இந்த மாதிரி சார்லஸ் சார் இங்கே இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் சார்லஸ் ரவி சார் பாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில். அண்ட் வராஹி பிரகாஷ் சார். அண்ட் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஒரு பாட்டு சிவாஜி சார் அண்டு இந்த நேரத்தில் நம்ம சரோஜாதேவி அம்மாவும் நினச்சிக்கணும். என்ன நிஜமாவே அவங்க பண்ண அந்த காலத்து படங்கள், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், ஒரு சாங் வரும்போது அந்த சீன் எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு உறங்க வைத்தே விழித்திருப்பாயே
பாலும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயும் புன்னகை சிந்தி கோலமயில் போல் வருவாயே கொஞ்சம் கிளியே அமைத்துக் கொள்வாயே. பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே. பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே. அஞ்சி நடக்கும் நடப்பிருந்தாயே அன்னத்தொழியே அமைதி கொள்வாயே. அஞ்சி நடக்கும் நடப்பிருந்தாயே அன்னத்தொழியே அமைதி கொள்வாயே. பாலும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயும் புன்னகை சிந்தி கோலமயில் போல் வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. நீன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. நீன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன் உரையிலே கண்கிறாயே. உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன் உரையிலே கண்கிறாயே. பாலும் பழமும் கைகளிலேந்தி பவளவாயும் புன்னகை சிந்தி கோலமயில் போல் வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் பாடுறதுக்கு கலைமாமணி, தயாரிப்பாளர், நடிகர், டைரக்டர்னு பல பண்புகளை கொண்ட சின்னஜெயந்த் சாரை மேடைக்கு வைக்கும். வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. காரணம், எங்கள் கலைக்கடவுள் நடிகர் திலகத்தின் அவருக்கு நினைவு நாள்லாம் கிடையாது, நினைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கும் அத்தனை தலைவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள்களாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நம்ம பார்த்தது வந்து நடிகர் திலகம் முடியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் நடிகர் திலகம், கப்பலோட்டிய தமிழன் என்றால் நடிகர் திலகம். நடிகர் திலகம் அவர் ஏனென்றால் 15 ஆண்டுகள் அவருடன் நான் இருந்தேன். அவர் நடித்த கடைசி படம் பூப்பறிக்க வருகிறோம். இந்த மேடையில் ஒருவரை பற்றி நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் நடிகர் திலகத்தின் ரசிகர்களாக இருப்பார்கள், நடிகர் திலகத்தை நேசிப்பார்கள். ஆனால் நடிகர் திலகத்தை சுவாசித்தது என் அருமை சகோதரர் சிவாஜி ரவி மட்டும்தான். ஏனென்றால் இப்போ நான் பேர் சின்ன ஜெயந்த் தான் போட்டிருக்கேன். நடிகர் திலகத்தின் பெயரை நான் போடவில்லை. அந்த விஷயத்திலே ஒரு தனி பங்கு யாருக்கென்றால் சிவாஜி ரவி. அதில் யார் இது உண்மை, நான் சொல்வது உண்மை. அதே போல் இங்கே முன்வரிசையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அற்புதமான இரவு. நமது அண்ணன் அவர்கள் நடிகர் திலகம் திருவையாறு தொகுதியில் தேர்தலில் நிற்கும் பொழுது அவருக்காக 5 நாள் பிரச்சாரம் செய்தார் இளைய திலகம் அண்ணன் பிரபுவோடு. அந்த நன்றி கடனுக்காக அண்ணன் மாம்பழம் ரவி அவர்கள் சார்பாக, கும்பகோணம் சிவாஜி சேகர் சார்பாக, பெங்களூர் ரவி சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன்.
ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார். திருவையாறு தேர்தலுக்கு நான் இளைய திலகம் பிரபு அவர்கள் என்னை கூப்பிட்டோன்னு போனேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு அரசியலை பற்றி தெரியாது. நான் ஏன் என்று சென்றேன் என்றால், அந்த தேர்தலுக்கு மைடியர் மார்த்தான் டப்பிங்கில் நடிகர் திலகம் இளைய திலகம் என்னை கூப்பிடுறாரு. அவர் வாய்ஸ்ல சொல்ற, சிட்டி எல்லாரும் வர்றாங்கப்பா, அப்பாக்கா நீ வாய, கண்டிப்பா அப்பாக்காக நான் வராமையான. நான் போனேன். சரி, காலத்தின் கட்டாயங்களில் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒருமுறை நான் காலம் சென்ற அமரர் சோ ராமசாமி அவர்களை சந்தித்து நான் பேசினேன். அப்பொழுது நான் சொன்ன அதே விஷயத்தை சோ ராமசாமி அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நடிகர் திலகத்துக்கு கேமராவுக்கு முன்தான் நடிக்க தெரியும், நடிகர் திலகத்துக்கு கேமராவுக்கு பின்னாடி நடிக்கவே தெரியாது. எங்கள் நடிகர் திலகத்துக்கு கேமராவுக்கு பின்னால் நடிக்க தெரிந்திருந்தால் எங்கள் நடிகர் திலகம் உலகத்தின் தலைவனாகி இருப்பார். ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் அவ்வளவு என்னன்னா எல்லாருமே ரசிப்பார், ஒரு குழந்தை மாதிரி. என்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, நடிகர் திலகம் நீ எல்லாம் அண்ணன் கூட நடிச்சிருக்கிறாங்க. அண்ணன் என்று சொன்னது யாரை தெரியுமா? புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் என்ன தெரியல, அவருக்கு வாழ்க்கையில நடிப்பு அதை விட்டா வேற எதுவுமே தெரியாது. சூசன கேமராவுக்கு முன்னாடி, ஆமா அவர் கேமராவுக்கு முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடி நடிக்க தெரியாது. எத்தனையோ பேர் கேமராவுக்கு பின்னாடி போட்டு தள்ளுறாங்கல்ல. நான் 40 வருடங்களாக நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ கூட என்னோட படம் தக் லைஃப் வந்தது. இப்போ சர்தார் 2 நானும் பருத்தி வீரன் கார்த்திக், எஸ்.ஜே. சூர்யா, ஹரிஷ் கல்யாண் கூட, அதாவது அப்பா கூட நடிச்சு புள்ள கூட நடிக்கிறேன், இதய முரளி அதர்வா கூட. என்றால் நான் எத்தனையோ தலைவரை, நான் 3வது தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கேன். அதனால் ஒரு சிலருக்கு தான் பாக்கியம் கிடைக்கும் நடிகர்களே. அதே மாதிரி எனக்கு கிடைத்தது நடிகர் திலகத்துடன் பழகும் போது வாய்ப்பு. அதே மாதிரி சிவாஜி ரவி அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ எங்கள் ஃபேமிலி மாதிரியே இருப்பார். ஏன்னா இந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒவ்வொரு முக்கிய கலையுலக பிரமுகர்களுக்கு மேடையை ஏற்பாடு செய்து தரும் ஒரே ஒரு சபானா நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் மட்டும்தான். அது பண்ணியிருக்கு ஒரு நேரம். இந்த போட்டோவில் நடிகர் திலகத்தினோட இந்த போட்டோவில் 1957 நமது இதய தெய்வத்தோட நடித்த ஒரு சிறு குழந்தை இங்கே வந்திருக்குது. அவர் நடிகர் திலகத்தோட முதல் தேதி, வளர்பிறை போன்ற பல படங்களில் நடித்து நடிகர் திலகத்தின் பாராட்டையும் நடிகர் திலகத்தின் மீது மடியில் தவழ்ந்தும் விளையாடி இருக்கிறார். அவருக்கு நம் நடிகர் திலகத்தினுடைய சிவாஜி மன்றத்தின் சார்பாக ஒரே ஒரு பொன்னாடை போற்றி அண்ணன் சின்னி ஜெயந்தை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 80 வயசா இருக்கு. 70 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 11 வயசுல நடிகர் திலகத்துக்கு கூட முதல் தேதி அப்படிங்கிற படத்துல அவருக்கு மகனா மோகன்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அவர் ரிகர்சலுக்கே பிஆர் வந்து ஆஃபீஸ்க்கு வருவார். நானும் அவர் வீட்டுக்கும் போயிருக்கேன். அவர் வீட்டுக்கு போனால் முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். சூடாக இட்லி இருக்கும், டெஃபரெண்டாக நித்தமும் இட்லி. நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிகர்சல் பண்ணுவோம். சக நடிகர்களில் சின்ன பையன் பெரிய ஆள்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டார். வாடா, என் பேர் ரங்கநாதன், ஆனால் என்னை கேரக்டர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் ரன்னிங் ரோல் ஃபுல் ரோலாக முழு படத்துலையும் பண்ணியிருக்கேன். அவர் தற்கொலை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை பத்திரிகை விற்று பல தொழில் பண்ணி கடைசியில் அவர் அதெல்லாம் கனவு அப்படிங்கிற மாதிரி கதை அது. அதில் ஒரே ஒரு நிகழ்ச்சி அவருடைய பண்பை மாத்திரம் நான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அவர் வேலை போயிடுறது, அப்புறம் இது எங்கே இப்போ பொய் சொல்லி வேலை போயிடுத்து
வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பர்ஸை பிக் பேக் அடிச்சுட்டாரு. அதெல்லாம் என்எஸ்கே அவருடைய உபயத்தில் அதெல்லாம் பண்ணி கடைசியில் என் விஷயம் தெரிஞ்சு போய் எல்லாம் எரிஞ்சு விடறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார். அப்போ நான் போய் கேட்பேன், அப்பா எனக்கு புஸ்தகம் வாங்கணும், ₹1 4 கொடுப்பான்னு கேட்பேன். ஏன்னா ஃபலான்னு ஒரு அரை அரைஞ்சிடுவார். அப்படி அவர் அரைஞ்சான உண்மையிலேயே அரைஞ்சார். அப்படி போய் தள்ளி அப்படி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் மா லக்ஷ்மணன், சிங்கமுத்து அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவன் சொன்னா, டேய் நீ நடுவில் அதை அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இருக்குது, நீ அதை வந்து நடுவில் எழுந்திருக்கக்கூடாது, அப்படியே படுத்துக்கணும்னு. எனக்கு வலியை பொறுத்துன்னு ஒரு ஓரமாக படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஷார்ட் முடிஞ்சது. அவர் கேமராமேன் ராமூர்த்தி எழுதார். ராமூர்த்தி ஓகே வப்பா ஓகே. உடனே கடகடன்னு வந்து என்னை தூக்கி வச்சுட்டு கையில் வச்சு நல்லா அடிச்சுட்டேனாப்பா. ஆனால் எனக்கு கண்ணில் தண்ணி வருது வலியினால. அவர் வந்து நான் கஷ்டப்படுறேன்னு அவர் கண்ணில் தண்ணி வருது பாசத்தினால. அதை எடுத்து வச்சுட்டேன். அந்த ஃபோட்டோலாம் உடனே நீலகண்டன், அவர் நீலகண்டன் என்ன பண்ணார், இதே ஒரு ஷார்ட்டா வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி இதை தூக்கி வச்சு அவர் துடைக்கிற மாதிரி நீ பண்றா அப்படின்னு. சரி பண்றேன் சார்னு. எனக்கு நடிப்புனா என்னெல்லாம் தெரியாது. அழுனா அழுவேன், சிரினா சிரிப்பேன். ஒரே நிமிஷம் சார் ஓகே ஓகே. இல்லை எனக்கு அது பழக்கம் இல்லை சார், பாப்பாட்டு. அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து அழுனா அழுவேன், சிரினா சிரிப்பேன். அதனால் ஆனால் கூட எனக்கு அவர் கூட நடித்ததுனால நடிப்பு கிடைச்சிது சார் எனக்கு. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அப்போ மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து தூக்கிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அவர் செந்தாமரைன்ற ஒரு சின்ன பையனா அவர் பால பருவத்திலையும் நடிச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் கேஸ்டில் இதெல்லாம் சினிமாலாம் போகாத அதெல்லாம் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சினிமாலாம் விட்டுட்டு அப்புறம் நான் பெற்ற செல்வம் பல படங்கள் வந்து எல்லாத்தையும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு படித்தேன். ஆனால் நான் அதனால் கெட்டு போல. எங்கள் அப்பா நல்லா படிக்க வச்சார். நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் நல்லா பண்ணேன். ஆனால் இந்த நடிப்பு தாகம் மாத்திரம் இன்னும் போல சார். இன்னும் நடிச்சுட்டு இருக்கேன். கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா என்னை கூப்பிட்டு சிவாஜி ரவி கௌரவிச்சதுக்காக அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை அடையாளம் காட்டினதுக்கு நன்றி. சிவாஜி நடிகர் கூட நடிக்கிற நான் ஒரு சிவாஜி ரசிகன். கர்ணன் படத்தில் 3 ஷோ பார்த்தேன். அப்படியே பாருங்க. சூப்பர். அவர் ஒரு கரவோசை பெரிய விஷயம். அவ்வளோ நேரம் பேசுறது சாதாரண விஷயம். அவருடைய பழைய நினைவுகளை ரீவைண்ட் பண்ணி, ஏனென்றால் நடிகர் திலகத்துக்கிட்ட அப்படி கிட்ட போயிட்டு அப்படி நான் சொன்னது ஒரு அருமையான ஒரு விஷயம். என்னென்னா வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பிட்டியான்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் வீட்லேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் டைனிங் டேபிள் இருக்கிற ஒரே வீடு அவங்க வீடு தான். போக் ரோடில் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் எனக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணியை நிறைய சாப்பிட்டது அவங்க வீட்டில் தான். நான் முத்து கேளு
ரொம்ப அருமையா பண்ண. உங்களுக்கு கைத்தட்டல், மீண்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இன்று நவீன் பைனான்ஸ் சார்பாக நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசனுடைய நினைவத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்று தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் அமைதியின் சிகரம் டாக்டர் KM சிராஜன் அவர்களை மூத்த பத்திரிகை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷத்தில் இதை கௌரவப்படுத்தி மீண்டும் உங்களை பல பாட்டுகள் இருக்கின்றது ப்ளீஸ். அடுத்தபடியாக இங்கே வரையில் இருக்க சிறப்பு அழைப்பாளர் நடிகர் ஜெனிச்சந்த் அவர்களும் நடிகர் பூவலங்க மோகன் அவர்களும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். விழா நாயகர் அண்ணன் சிவாஜி ரவி அவர்கள் புகழ் பாடிக்கொண்டிருக்கும் சிவாஜி ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக துறைமுகம் ராஜா முகமது அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். டாக்டர் ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக NS தமீம் அவர்களை அவருடன் மேடைக்கு அழைக்கின்றோம். M முருகேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிவாஜி புகழ் பாடிக்கொண்டிருக்கும் கும்பகோணம் அண்ணன் சேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் கைத்தட்டலோடு கொடுக்கிறது சந்தோஷமா இருக்கும். ஐயா சிவாஜி புகழ் பாடிக்கொண்டிருக்கும் பெங்களூர் அண்ணன் ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். நவோஜ் அவர்கள் மேடைக்கு அன்புடன் வாருங்கள். நாராயணன் அவர்கள் அன்புடன் மேடைக்கு வாருங்கள். டாக்டர் ராஜா அவர்கள் அன்புடன் மேடைக்கு வாருங்கள். உங்கள் கைத்தட்டலோடு மரியாதை செலுத்தப்படுகிறது. அதற்கு முன் அந்த நடிகர் பூவலங்க மோகன் அவர்களுக்கு ப்ளீஸ். தலைவர்களே ப்ளீஸ், எல்லாருமே தலைவர் பாட்டை கேட்க வந்திருக்காங்க. உங்கள் கைத்தட்டலோடு நடிகர் ஜெனிச்சந்த் அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கலைமாமணி நடிகர் பூவலங்க மோகன் அவர்களுக்கு ரொம்ப அருமையா பாடினாரு. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்காக நவீன் பைனான்ஸ் சார்பாகவும் சிவாஜி ரவி ஐயா அவர்களுக்காக வந்திருக்காங்க. உங்கள் கைத்தட்டலோடு நினைவு பரிசு மூத்த பத்திரிகையாளர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் அண்ணன் சிராஜுதீன் அவர்களுக்கு ஐயா சிவாஜி அவர்கள் கொண்டாடி உங்கள் கைத்தட்டலோடு எல்லா நிகழ்ச்சி உறுதுணையா இருப்பார். நவீன் பைனான்ஸ் ஸ்பெஷலா இருக்கக்கூடியவர் ஐயா சிவாஜி ரவி ஐயா வீட்டுக்கு போனா எல்லாரும் சாப்பிடலாம். ஐயா இதே மாதிரி சிவாஜி ரவி வீட்டுக்கு போனா எல்லாரும் சாப்பிடலாம். உங்கள் கைத்தட்டலோடு அனைவரும் சேர்ந்து இந்த அரங்கம் அளவுக்கு ஐயாவுடைய உங்கள் கைத்தட்டலோடு இப்போது மாம்பழம் சிவாஜி ரவி அவர்களுக்கு எல்லாம் குறிப்பாருங்க சார் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் ப்ளீஸ். எல்லாருமே தலைவருக்காக வந்திருக்கிறோம். கொஞ்சம் ப்ளீஸ். ரெடி கேமரா பாருங்க சார். பின்னாடி யாரு? அடுத்தபடியாக ஐயாவுடைய புகழ் பாடும் சிவாஜி ரவி அவர்கள் பெங்களூர் வரையில் வந்திருக்கிறாரு.
அவர் நிறைய சேவை செய்ய வேண்டும் என்ற மனமான வாழ்த்துவது நவீன் பைனான்ஸ் சார்பாக. ப்ளீஸ் அப்படியே குரூப் பண்ணுங்க சார். யாரும் பின்னாடி போட்டோ எடுக்க வேண்டாம், எல்லாரும் பார்க்குறாங்க ப்ளீஸ். பெங்களூர் ரவி அவர்கள் ஐயா சிவாஜி ஐயா புகழ் பாடிக்கொண்டிருக்கும் நல்லா நிறைய சேவை செய்ய வேண்டும் மனமாற வாழ்த்துகிறோம். நவீன் பைனான்ஸ் சார்பாக, மூத்த பத்திரிகை சிராஜுல் பாய் சார்பாக, ஐயா சிவாஜி ரவி அவர்கள் சார்பாக, அனைவரும் சார்பாக உங்கள் கைத்தொழில் கூட நிறைய சேவை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக கும்பகோணத்தில் வருகின்றிருக்கும் ஐயா புகழ் பாடும் சிவாஜி சேகர் அவர்களும், கும்பகோணத்தில் வந்திருக்கும் அண்ணன் சேகர் அவர்களுக்கும் பிளீஸ் எல்லாம் கொடுப்பாருங்க சார். கேமரா பாருங்க ப்ளீஸ் சார். போட்டோ பார்த்தா நல்லா இருக்கணும் ப்ளீஸ். சார் கேமரா பாருங்க, உங்க கைத்தொழில் கூட கும்பகோணம் வருகின்ற ராஜா முகமது அவர்கள் பல்வேறு தொண்டு பல்வேறு சேவைகள் வாரி வழங்கும் ராஜா முகமது அவர்களுக்கு, வெள்ளை மனசுக்கார அவர்களுக்கு, ராஜா அவர்களுக்கு நவீன் பைனான்ஸ் சார்பாக உங்கள் கைத்தட்டல்கோடு நிறைய சேவை செய்ய மனமான வாழ்த்துவது நவீன் பைனான்ஸ். அடுத்தபடியாக கேஎஸ் டாக்டர் சங்கீத் ஐயர், ஒரு சமூக ஆர்வலர், பாசத்துக்குரிய சங்கீத் ஐயர் அவர்களுக்கு நடிகர் ராஜா அவர்கள் புனர் அணிவித்து நவீன் பைனான்ஸ் சார்பாக வாழ்த்துகிறோம். நிறைய சேவை செய்ய வேண்டும் என மனமான வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். அவர்கள் மருத்துவ சேவை எம் முருகேசன் அவர்களுக்கு இப்போது விருது வழங்கப்படுகிறது. இந்த முருகேசன் அவர்கள் நேற்று அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று உங்கள் கைத்தொழில் வாழ்த்து தெரிவிப்போம் மைண்ட் சார்பாக. ஓகே, குரூப்பா கேமரா பாருங்க சார் ப்ளீஸ் சார். அடுத்தபடியாக விருது பெறுவர் ரங்கநாதன், நடிகர்கள் புகழ் பாடும் உண்மை தொண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அன்புடன் மேடை கலைக்கின்றோம். ரகுநாதன் அவர்கள் வாருங்கள் சார். அப்படியே குரூப்பா கேமரா